தரித்திரருக்கு சுவிசேஷம், திருச்சபைக்கு சத்தியம். இந்த ரெண்டு நோக்கங்களோடு மன்னா மழை பெய்து கொண்டிருக்கிறது. மன்னா மழையில் சங்கீத செய்திகள் என்ற தலைப்பில் வரிசையாக 1வது சங்கீதத்திலிருந்து 150வது சங்கீதம் வரை நாம் வேதபாட ரீதியிலே படித்து தியானிக்க இருக்கிறோம். இந்த மன்னா மழை செய்திகளை நீங்கள் மகிமை டிவியிலே நீங்கள் காணலாம். ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலை 5 மணிக்கு இந்த மன்னா மழை உங்களுடைய வீட்டிலே பெய்யும். எனவே நீங்கள் அந்த நேரத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து பயன்படுத்தி கொள்ளுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். உங்களுடைய கேள்விகள், உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய ஜெப குறிப்புகள் அனைத்தையும் வர இருக்கக்கூடிய இமெயில் முகவரியிலே, டெலிஃபோன் நம்பர்களிலே நீங்கள் வாட்ஸ்அப்பாக செய்தியாக எங்களிடத்தில் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். இந்த செய்திகளை நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், பகிர்ந்தளியுங்கள். வாட்ஸ்அப் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக பகிர்ந்தளித்து அவர்களுக்கும் நீங்கள் பிரயோஜனம் உள்ளவர்களாக நீங்கள் வாழுங்கள். இந்த செய்திகளை உங்கள் மத்தியிலே கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது உங்கள் கையிலே கட்டாயமாக வேத புத்தகம் இருக்க வேண்டும். மன்னா மழை என்ற சேனல் வந்த உடனேயே உங்கள் வேதாகமத்தை உங்கள் கையிலே வைத்து அந்த செய்திகளை கொடுக்க வேதத்தில் இருக்கக்கூடிய வசனங்களை நீங்கள் பாருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மன்னா மழையில் நிறைய மறுபடியும் உங்களை மனமகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன். சங்கீத புஸ்தகத்திலிருந்து தொடர்பாக நாம் சங்கீதங்களை படித்து தியானித்து வருகிறோம். இதுவரை நாம் 41 சங்கீதங்களை நாம் பார்த்து முடித்திருக்கிறோம். சங்கீத புத்தகம் 5 பகுதிகளாக பிரிக்கப்பட்டவை. முதற் பகுதி 41ஆம் சங்கீதத்தில் முடிவடைகிறது. முதற் பகுதியை நாம் முடித்து விட்டோம். இன்றைய நாளிலே நாம் 42ஆம் சங்கீதத்தின் அடிப்படையில் சில செய்திகளை நாம் படித்து தியானிக்கவிருக்கிறோம். முந்தைய சங்கீதங்களிலே எதையாவது நீங்கள் தவற விட்டிருந்தால் அல்லது அந்த சங்கீதங்களுக்குரிய செய்திகளை கேட்க உங்களால் முடியாதிருந்தால் யூடியூப்பில் இந்த சங்கீத செய்திகளின் தொகுப்பு காணப்படும். mahimai.tv.com என்ற வெப்சைட்டிலும் இந்த செய்தி தொகுப்பு உங்களுக்கு காணப்படும். அந்த குறிப்பிட்ட சங்கீதங்களை, நீங்கள் மிஸ் பண்ணிய சங்கீதங்களை நீங்கள் கிளிக் பண்ணி அவற்றை கேட்டு மகிழலாம். அது மட்டுமல்ல, இப்படி சங்கீத போதனைகளெல்லாம் தொகுத்து இணையத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு சொல்வீர்கள் என்றால் அவர்களுக்கும் நீங்கள் ஆசீர்வாதமாக விளங்குவீர்கள். 42ஆம் சங்கீதம் பாருங்கள். முதலாவதாக அதனுடைய அடைப்புக்குறியிலே கோராகின் புத்திரரில் உள்ள ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட மஸ்கீல் என்னும் தாவீதின் சங்கீதம் என்று வாசிக்கிறோம். கோராகின் புத்திரர் அவர்களும் லேவியர்கள், லேவிய வகுப்பை சேர்ந்தவர்கள். அவர்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட ஒரு பாடல். கோராகின் புத்திரர்கள் மத்தியிலே ராகத் தலைவர்கள் இருந்தார்கள். சங்கீதங்களுக்கு ராகம் போட்டு பாடகர் குழுவை பயிற்றுவித்த உறுப்பினர். இவர்கள் பாடல் ஆராதனைகளுக்கு காரணிகளாக அந்நாட்களிலே திகழ்ந்தவர்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் ஆசரிப்பு கூடாரம் இருந்தது. பின்னர் சாலமோன் கட்டிய ஆலயம் இருந்தது. அதன் பின்னர் ஜபாலயங்கள் உருவாகின. பலதரப்பட்ட பரிசுத்த ஸ்தலங்களிலே பாடகர் குழுக்கள் அமைக்கப்பட்டிருந்தன. அவை அந்த குழுக்களுக்கு இந்த சங்கீதங்கள் ஆராதனை பாடல்களாக அர்ப்பணிக்கப்பட்டிருந்தன. அதில் ஒரு சங்கீதம்தான் 42ஆம் சங்கீதம். சில வேத ஆசிரியர்கள் 42ஆம் சங்கீதத்தையும் 43ஆம் சங்கீதத்தையும் சேர்த்து இணைத்து பொதிப்பார்கள். இரண்டுமே ஒரே கருத்துடையவை, ஒத்த கருத்துடையவை என்று சொல்லி இந்த இரு சங்கீதங்களையும் இணைத்து பொதிப்பார்கள். ஒரே கருத்துடையவை என்பதினாலே 42, 43 சேர்த்து ஒரே செய்தியாக கொடுத்துவிட்டு 44ஆம் செய்திக்கு அவர்கள் செல்வார்கள். அப்படி நான் நினைக்கவில்லை. 42ஆம் சங்கீதத்திலும் 43ஆம் சங்கீதத்திலும் வித்தியாசமான விசேஷமான கருத்துக்கள் உண்டு என்று நான் உணர்ந்து இந்த சங்கீதங்கள் இருக்கிற வண்ணமாகவே இன்றைக்கு 42ஆம் சங்கீதமாகவும் மறுதினம் 43ஆம் சங்கீதமாகவும் 2 சங்கீத செய்திகளாகவே நான் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். சரி, 42ஆம் சங்கீதத்தை நாம் இந்த பகுதியிலே நாம் பார்க்கும் பொழுது கோராகின் புத்திரர், அவர்கள் மத்தியிலே இருந்த ராகத்தலைவன், அவனுக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட மஸ்கீல் என்னும் சங்கீதம். மஸ்கீல் என்றால் போதனை என்ற அர்த்தம். மஸ்கீல் என்னும் போதக சங்கீதம், போதனை அளிக்கக்கூடிய சங்கீதம் என்பது பொருளாகும். தாவீது அவனுடைய மகனாகி அப்சலோம் அவனுடைய கரங்களிலே சிக்கொண்டு வேட்டையாடப்பட்ட சூழ்நிலைகளின் அடிப்படையிலே எழுதப்பட்ட சங்கீதம் இந்த சங்கீதம். 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரம்
அந்த அதிகாரத்தில் உள்ள தாவீதின் இடறல்கள், இடுக்கண்கள், இடையூறுகள் இவற்றை அடிப்படையாக கொண்டு ஆக்கப்பட்ட சங்கீதம் இந்த சங்கீதமாகும். தாவீது ஒரு ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு, ஒரு வனாந்தரத்திலிருந்து இன்னொரு வனாந்தரத்திற்கு, ஒரு குகையிலிருந்து இன்னொரு குகைக்கு மாறி மாறி பரிதாபமாக ஓடிய காட்சி, வேட்டையாடப்பட்ட காட்சி, அந்த காட்சிகளை மனதில் வைத்து ஆக்கப்பட்ட சங்கீதம் இந்த சங்கீதம் என்று குறிப்பிடலாம். இந்த சங்கீதம் தாவீதின் சிறையிருப்பின் நாட்களிலே அமைக்கப்பட்ட பாடப்பட்ட ஒரு சங்கீதம். இந்த சங்கீதத்தின் அடிப்படை கருத்து ஒரு திறந்த வாசல், ஒரு நம்பிக்கையின் வாசல் தாவீதுக்கு வைக்கப்பட்டிருப்பதாக இந்த சங்கீதத்தில் பார்க்கிறோம். நாம் ஒவ்வொருவருக்கும் கூட நம்பிக்கையின் வாசல் எப்பொழுதும் திறந்தே இருக்கிறது. அந்த வாசலை பார்ப்பதற்கு முன்பாக சில வார்த்தைகளை நாம் பார்ப்போம். முதலாவதாக முதல் 2 வசனங்களிலே இந்த சங்கீதத்தில் நாம் பார்க்கும் பொழுது தாவீதின் தாகத்தை குறித்து பார்க்கிறோம். தாவீதின் தாகம். என்ன தாகம்? 42ஆம் சங்கீதம் பாருங்கள், முதல் 2 வசனங்கள். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாய் இருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன் என்று சொல்லி தாவீது தன்னுடைய தாகத்தை தெரியப்படுத்துவதாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அவனுடைய தாகம் என்ன? தேவனுடைய சந்நிதியில வந்து ஆண்டவரை தரிசிக்கக்கூடிய வேட்கை, வாஞ்சை, தாகம் என்று சொல்லி அவனை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். தேவனை அவருடைய சந்நிதியிலே சந்திக்க வேண்டும், ஆண்டவரை நான் அனுபவிக்க வேண்டும், அவருடைய பிரசன்னத்திலே நான் களிகூற வேண்டும். அது மட்டுமல்ல, ஆண்டவர் என்னை சந்திக்க வேண்டும், ஆண்டவர் என் பேரிலே களிகூறுதல் கொள்ள வேண்டும், ஆண்டவர் என் மேல் வாஞ்சியாய் இருக்க வேண்டும். மியூச்சுவல், ஒருவருக்கொருவர் சந்திக்க ஆசை, ஒருவருக்கொருவர் வாஞ்சை. இப்பேற்பட்ட தாகம் உங்களுக்கு உண்டா? ஆண்டவரை தரிசிக்க வேண்டும், ஆண்டவருடைய பிரசன்னத்திலே தங்க வேண்டும், ஆண்டவருக்கு அதிக மணி நேரம் கொடுக்க வேண்டும். இந்த வாஞ்சையெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில உண்டா? ஆமா, ஒரு நாளைக்கு 1440 நிமிஷம் இருக்குன்னு சொல்றாங்களே, எத்தனை நிமிஷம் நீங்க ஆண்டவருக்கு கொடுக்குறீங்க? காலையிலிருந்து சாயந்தரம் வரை நீங்க வாழ்றீங்க, இரவுல படுக்க போறீங்க, ஒரு நாளைக்கு 8-10 மணி நேரம் வேலை செய்றீங்க. கர்த்தருக்கு எவ்வளவு நேரம்? ஆலய ஆராதனைக்கு நீங்க போறீங்களா? தாவீது குகையில கிடக்குறான், வனாந்தரத்துல சுத்துறான். எப்போ நான் கர்த்தருடைய சந்நிதிக்கு போவேன், எருசலேமுக்கு போவேன், தேவாலயத்தில் ஆண்டவரை ஆராதிப்பேன் என்ற வாஞ்சை அவனுக்குள்ளே வல்லமையாக போராடுவதாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவருடைய ஆலயத்திற்கு போகிறோமா? ஆலயம் தொழுவது சாலவும் நன்று, கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் என்று அவர்கள் எனக்கு சொன்ன பொழுது நான் மகிழ்ச்சியாக இருந்தேன். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நம்ம விட்டுறக்கூடாது என்றெல்லாம் நாம் வேதத்தில் வாசிக்கிறோமே. ஆண்டவருடைய ஆலய வாஞ்சை நமக்கு அவசியம். தாவீது பெரிய ராஜாவாக இருந்தாலும் அவன் வேட்டையாடப்பட்டவன். ஆக ஒரு வகையிலே ராஜாவாக இருந்தவன், இன்னொரு வகையிலே அடிமையாக இருந்தவன். ஒரு அரசனுக்கும் அடிமைக்கும் ஆண்டவருடைய சந்நிதியிலே போய் தங்க எவ்வளவு ஆசை. ஆலயத்துக்கெல்லாம் போறீங்களா? கர்த்தருடைய சந்நிதியிலே ஆண்டவரை பணிந்து கொள்ள நீங்கள் ஆசைப்படுகிறீர்களா? என்னென்ன தாகங்கள் என்று வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது தேவன் மேல் தாகம், அதை இந்த வசனம் சொல்லுகிறது. சங்கீதம் 63:1 143:6 தேவன் மேல் தாகம், ஆண்டவரை தரிசிக்க தாகம், அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்க தாகம். என்னை சுற்றிலும் இயேசு இருக்க வேண்டும், முற்புறத்திலும் பிற்புறத்திலும் என்னை சுற்றிலும் ஆண்டவர் இருக்க வேண்டும், அவருடைய பிரசன்னத்திலே நான் நடமாட வேண்டும். எப்பொழுதும் முற்புறத்திலும் பிற்புறத்திலும் கர்த்தரை நான் காண வேண்டும் என்ற தாகம் உங்களுக்கு உண்டா? எனக்கு உண்டு. இந்த தாகம் நாம் ஒவ்வொருவருக்கும் உண்டாகி இருக்க வேண்டும். இன்னும் பார்க்கிறோம், மத்தேயு 5:6 அவருடைய நீதியின் மேல் பசி தாகம் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். கர்த்தருடைய நீதியின் மேல் தாகம் உள்ளவர்களாக இந்த உலகத்தில் ஜீவிக்க வேண்டும். ஐயா, ஆண்டவருடைய நீதி என்றால் என்ன அர்த்தம்? இயேசுவே நமக்கு தேவனுடைய நீதி. இயேசுவின் மேல் வைத்திருக்கக்கூடிய விசுவாசம் நமக்கு தேவநீதி. ஆண்டவர் நமக்கு தந்த கட்டளைகள்,
கற்பனைகள், நியாயங்கள், நியாயப்பிரமாணங்கள். வேத புத்தகம் நமக்கு நீதி. அது மட்டுமல்ல, நற்கிரியைகள், ஆண்டவருடைய நாமத்தினாலே செய்யக்கூடிய நற்கிரியைகள், அவையும் நீதியான காரியங்கள் என்றெல்லாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இப்பேற்பட்ட நீதிகளின் மேல் தாகத்தோடு தாவீது வாழ்ந்தான். நாமும் வாழ வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அது மட்டுமல்ல, ரட்சிப்பின் மேல் தாகம். யோவான் 4 அதிகாரம் 14 வசனத்திலே, 6 அதிகாரம் 35 வசனத்திலே ஆண்டவருடைய ரட்சிப்பின் மேல் தாகம், ரட்சண்ய தாகம், தாகத்தை தீருமையா, அபிஷேகத்தை தாருமையா என்று சில சமயங்களில் பாடுகிறோமே, அதே மாதிரி ஆண்டவருடைய ரட்சிப்பை பெறுகிறவர்கள், பாவ மன்னிப்பை பெறுகிறவர்கள் தாகம் தீர்க்கப்படுகிறார்கள். ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? இல்லைன்னா வாழ்ந்து பிரயோஜனம் இல்லையே. இந்த உலகத்திலே எல்லாவற்றையும் அனுபவித்து விட்டு மண்ணோடு மண்ணாக மக்கி போய் நம்முடைய நாமங்கள் புழுதியிலே தானே எழுதப்படும். எரேமியா சொல்கிறான். ஆனால் ஜீவ புஸ்தகத்திலே நம்முடைய பெயர்கள் எழுதப்பட வேண்டும் என்றால் ரட்சிப்பு, பாவங்களிலிருந்து மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ரட்சண்யத்தின் வாழ்க்கை வாழ வேண்டியது நம்முடைய கடமை. ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சண்யத்திலே தாகமுள்ளவர்களாக ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லி வேதத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஓ தாகமுள்ளவர்களே, என்னிடத்திலே வாருங்கள், இலவசமாக நீங்கள் பருகுங்கள் என்று சொல்லி ஏசாயா 55 நாம் வாசிக்கிறோமே. ரட்சண்யத்தின் தாகம், ரட்சிப்பின் தாகம் நம் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள வேண்டும். ஆக முதலாவதாக தேவன் மேல் தாகம், இரண்டாவதாக நீதியின் மேல் தாகம், மூன்றாவதாக ரட்சிப்பின் மேல் தாகம், நான்காவதாக ஞானத்தின் மேல் தாகம். நீதிமொழிகள் 2 அதிகாரம் முதல் 11 வசனங்களிலே ஞானத்தின் மேல் தாகம், ஆண்டவருடைய வசனத்தின் மேல் தாகம், கர்த்தருக்கு பயப்படும் பயத்தின் மேல் தாகம். ஏனென்றால் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தர் ஞானத்தை தருகிறார். எப்படி தருகிறார்? நம்முடைய வசனத்தின் மூலமாக தருகிறார் என்று நீதிமொழிகள் 2 அதிகாரத்திலே நாம் காண்கிறோம். கர்த்தருக்கு பயப்படும் பயத்தோடு வேத வசனங்களை தியானித்து வாழக்கூடிய வாஞ்சை நமக்கு இருக்க வேண்டிய தாகம் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. நீர் என்னை காண்கிற தேவன் என்று சொல்லி நான் வேதத்தில் வாசிக்கிறோமே. கர்த்தருடைய கண் பார்வையிலே நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய இருதயத்திற்கு எவ்விதத்திலும் வேதனை வராதவாறு பரிசுத்தமாக வாழ வேண்டியது நம்முடைய கடமை. நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு தவறான செயலும், அக்கிரம செயலும் ஆண்டவரை துன்புறுத்துகிறது, புண்படுத்துகிறது என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எனவே ஆண்டவருடைய தாகம் நமக்கு அபரிமிதமாக காணப்பட வேண்டும் என்றால் ஆண்டவருக்குள்ளான ஞானம், வேத தியானம் நமக்கு அவசியம் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். இந்த வேத தியானம், அதை கை கொள்ளக்கூடிய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையாக இருக்கும் என்றால் நிச்சயமாக நம்முடைய தாகத்தை உலகம் அறிந்து கொள்ளும். வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள், வேத வசனங்களை படித்து தியானியுங்கள். எங்கெங்கெல்லாம் விசேஷமான செய்திகள், திருமறை அடிப்படை செய்திகள் கொடுக்கப்படுகின்றனவோ அங்கெல்லாம் ஓடி சென்று உங்களுடைய தாகத்தை தீர்த்து கொள்ளுங்கள். ஒரே இடத்திலே அல்ல, நீர்க்கால்களின் ஓரமாக நடப்பட்ட மரம் என்று சொல்லி 1 சங்கீதம் அறிவிக்கிறதே. நீர்கால் அல்ல, நீர்கால் என்றால் ஒருமை, நீர்கால்கள் என்றால் பன்மை. நீர்கால்களின் ஓரமாய் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு கூட்டம் அல்ல, பல கூட்டங்கள். ஒரு பிரசங்கியார் அல்ல, பல பிரசங்கியார்கள். எல்லா விதமான செய்திகளையும் கேட்டு நம்முடைய தாகத்தை தணித்து கொண்டே போக வேண்டும். ஆனால் கேட்கக்கூடிய செய்திகள் வேதத்தின் அடிப்படையில் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். ஒருவேளை வேதத்தின் அடிப்படையில் இருந்தாலும் அதற்கு ஒத்த வாக்கியங்கள் இன்னும் இருக்கின்றனவா? நாம் கேட்கும் சத்தியங்கள் வேதத்திலே பல இடங்களிலே பரவலாக காணப்படுகிறதா? அதையும் பார்த்து கொள்ள வேண்டும். ஒரே வசனத்தின் அடிப்படையிலே ஒரு கொள்கையை விளங்கிக் கொள்ளக்கூடாது. சொல்லப்படக்கூடிய கொள்கைகள், போதனைகள் எல்லாம் திருமறை முற்றிலும் அதை எப்படி கையாளுகிறது என்பதை நாம் பார்த்து தியானித்து கடைபிடித்து வாழ வேண்டியது நம்முடைய கடமையாகும். இன்னும் அது மட்டுமல்ல, என்ன தாகம்? பரிசுத்த ஆவியானவர் மேல்
தாகம். ஆவியானவர் ஜீவ தண்ணீர், ஆவியானவர் பேரின்ப நதி என்றெல்லாம் சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். வெளிப்படுத்துகிற விசேஷம் 22ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் திரித்துவ தேவனின் திவ்ய அழகை நாம் அங்கே பார்க்கலாம். வெளிப்படுத்துகிற விசேஷம் 22ஆம் அதிகாரம் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அதே வேளையிலே சங்கீதம் 42 உங்களுடைய விரலை புக்மார்க் போல வைத்துக்கொண்டு வெளிப்படுத்துகிற விசேஷம் 22ஆம் அதிகாரத்திற்கு நீங்கள் வாருங்கள். பிதா அங்கே இருக்கிறார், குமாரன் அங்கே இருக்கிறார், பரிசுத்தாவியானவர் அங்கே இருக்கிறார். நான் கேள்வி கேட்பேன், பிதா யார், குமாரன் யார், பரிசுத்தாவியானவர் யார் என்று இந்த வசனத்தின் வாயிலாக உங்களுக்கு கேள்வி கேட்பேன். நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். நீங்கள் சொல்லுவது எனக்கு கேட்கும், நீங்கள் சொல்லாததையும் நான் அறிவேன். 22ஆம் அதிகாரம் பார்ப்போமா? வெளிப்படுத்துகிற விசேஷம் 22ஆம் அதிகாரம். கவனமாக கவனியுங்கள், வேத வசனத்தை பாருங்கள். கேள்வி கேட்பேன், 3 கேள்விகள். பின்பு பளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீருள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான். ஒரே சிங்காசனம், அதில் 3 பேர் இருக்கிறார்கள். பிதா அங்கே உண்டு, குமாரன் அங்கே உண்டு, பரிசுத்தாவியானவரும் அங்கே உண்டு. கேள்வி, பிதா அங்கே யார்? தேவனா? தேவன், கரெக்ட். குமாரன் அங்கே யார்? ஆட்டுக்குட்டியானவரா? அதுவும் கரெக்ட். பரிசுத்தாவியானவர் அங்கே யார்? நதி, தண்ணீர் உள்ள நதி, ஜீவ தண்ணீர் உள்ள நதி என்று சொல்லி 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் நமக்கு தெளிவாக போதிக்கிறது. ஆக பரிசுத்தாவியானவர் ஜீவ தண்ணீர் உள்ள நதி, தாகத்தை தீர்க்கக்கூடிய பரிசுத்தாவியானவர். யோவான் 7ஆம் அதிகாரம் 37, 38, 39 வசனங்களை பார்க்கும் பொழுது, பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதி புறப்பட்டு போகும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசுவானவர் இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் பரிசுத்தாவி இன்னும் அருளப்படவில்லை. தாகம் தீர்க்கும் ஜீவ நதி பரிசுத்தாவியானவர் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆக ஆவியானவர் நம்முடைய இருதயத்தில் வருவதற்கும் வாழ்வதற்கும் ஆளுகை செய்வதற்கும் தாகத்தோடு வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆக தேவன் மேல் தாகம், நீதியின் மேல் தாகம், ரட்சிப்பின் மேல் தாகம், ஞானத்திலே தாகம், ஆவியானவருடைய ஆளுகைக்கு தாகம். தேவன் மேலே, அவருடைய திரு சந்நிதியின் மேலே தாவீதுக்கு தாகம் இருந்ததாக வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். இரண்டாவதாக தாவீதினுடைய வாழ்க்கையில காணப்பட்ட இன்னொரு அம்சம் என்னவென்றால், முதலாவதாக தாகம், இரண்டாவதாக தியக்கம். தியக்கம்னா தயக்கம். 5ஆம் வசனம் பாருங்கள், 11ஆம் வசனம் அதையும் பாருங்கள். 5ஆம் வசனத்திலே, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்து ரட்சிப்பு நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். 11ஆம் வசனம், என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். முதலாவதாக தாகம், இரண்டாவதாக தியக்கம். ஏன் தியங்குகிறாய் என்று சங்கீதக்காரன் தன்னை பார்த்தே சொல்வதாக வேதத்திலே வாசிக்கிறோம். அவனுக்கு தியக்கம், அதாவது தயக்கம், பாடுகளின் தாக்கம். என்னென்ன நடந்தது தாவீதுக்கு? பல முறைகளில் அவனுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ காரியங்களை அவன் இழந்து போனான். ராஜ்யபாரத்தை இழந்தான், கிரீடத்தை இழந்தான், ஆட்சியை இழந்தான், அதிகாரத்தை இழந்தான், செல்வாக்கை இழந்தான், சொல்வாக்கை இழந்தான், ஆதரவை இழந்தான், ஆசீர்வாதங்களை இழந்தான், ஆலயத்தை இழந்தான், ஆராதனை இழந்தான். இதற்கெல்லாம் காரணம் அப்சலோம், அவனுடைய சொந்த குமாரன். ஒருவனுக்கு
அவன் வீட்டாரை சத்துருக்கள் என்று ஆண்டவர் சொன்னாரே, அதே போல சத்துரு போராட்டம் தாவீதினுடைய வாழ்க்கையிலே. அதனாலே தாவீது சந்திக்க வேண்டியதாக இருந்தது. 10ஆம் வசனத்திலே பரியாசம், 4ஆம் வசனத்திலே பண்டிகையை மிஸ் பண்ணுதல், தவற விடுதல், இன்னும் அதே வசனத்திலே பரிசுத்த ஸ்தலத்தை இழந்து போதல். ஆராதிக்க முடியவில்லை, காரணம் ஆலயத்திற்கு வர முடியவில்லை. உங்களுக்கு முடியும், எனக்கு முடியும். ஆண்டவருடைய பரிசுத்த ஸ்தலத்திலே, தேவனுடைய ஆலயத்திலே ஆண்டவரை ஆராதிக்க நம்மால் முடியும். ஏனென்றால் ஆண்டவருடைய ஆலயம் என்பது ஆண்டவருடைய சரீரத்தின் ஒரு பங்காகும். அது மட்டுமல்ல, ஆலயத்திலே தேவ செய்திகள் உண்டு. அவற்றினாலே பரிசுத்தமாவோம், ஊன்ற கட்டப்படுவோம், உருவாவோம். அது மட்டுமல்ல, ஆலயத்திலே விசேஷமான ஜெபங்கள் நமக்காக ஏறெடுக்கப்படும், விடுதலை அடைவோம். அது மட்டுமல்ல, ஆலயம் ஆவியானவர் அசைவாடக்கூடிய ஒரு இடம். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. விடுதலைக்கு மேல் விடுதலை தேவாலயத்தில் ஆராதனையிலே நிச்சயமாக உண்டு. நம்முடைய தேவைகளை ஆண்டவர் அங்கே சந்திப்பார். ஒருவேளை தேவையில் இருக்கக்கூடிய சில ஏழைகள் அங்கே இருப்பார்கள், ஆலோசனை வேண்டியவர்கள் அங்கே இருப்பார்கள், ஜெப உதவி வேண்டியவர்கள் அங்கே இருப்பார்கள். அவர்களுக்கெல்லாம் நாம் உதவி செய்ய, நாமே ஆலயத்திலே ஊழியம் செய்ய ஆண்டவர் அவ்வப்போது நமக்கு ஆவண செய்வார், வாசல்களை திறந்து தருவார். அது மட்டுமல்ல, நீங்கள் ஆலயத்தில் இருந்து ஆலய பிரகாரத்தை, பரிசுத்த ஸ்தலத்தை பார்க்கும் பொழுது போதகர் உங்களை பார்ப்பார், பிரசங்கியார் உங்களை கவனிப்பார். உங்களுடைய வருகை அவர்களுக்கு உற்சாகமாக இருக்கும். செய்தி கொடுப்பதற்கு, ஜபம் செய்வதற்கு, பாடல் பாடுவதற்கு ஒரு உற்சாகமூட்டக்கூடிய கருவியாக உங்களுடைய வருகை ஆலயத்திலே விளங்கும். ஏராளமான நன்மைகள். இந்த நன்மைகளை விட்டு விடாதிருங்கள். அதனால் தான் தாவீது சொல்லும் பொழுது, கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் என்று அவர்கள் எனக்கு சொன்ன பொழுது நான் மகிழ்ச்சியாயிருந்தேன். இதனாலே தாவீதுக்கு கிடைத்த நன்மைகள் என்ன? தொடர்ந்து அந்த சங்கீதத்தில் பார்க்கும் பொழுது களிப்பு உண்டானது, துதி செலுத்த வாய்ப்பு ஏற்பட்டது, ரட்சிப்புக்கு மேல் ரட்சிப்பு கிடைத்தது, கண்ணீர் நீங்கி களிப்பு உண்டானது. ஏராளமான நன்மைகள். என்னதான் அவன் திகைப்போடு தியக்கத்தோடு அவன் விளங்கினாலும், அவனிடத்திலே ஆண்டவரை பற்றிய தாகம் இருந்ததினாலே, ஆண்டவருக்கு அடுத்தவைகளை குறித்த தாகம் இருந்ததினாலே இந்த விதமான நன்மைகள் தாவீதுக்கு சொந்தமானவைகளாக மாறின. மூன்றாவதாக இன்னொரு காரியத்தையும் தாவீதின் வாழ்க்கையிலே 9ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, மூன்றாவதாக துக்கம் என்று சொல்லியும் நாம் பார்க்கிறோம். 9வது வசனம், நான் என் கண்மலையாகிய தேவனை நோக்கி, ஏன் என்னை மறந்தீர்? சத்துருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே தெரிய வேண்டும் என்று சொல்கிறேன் என்று சொல்லி தொடர்ந்து ஆண்டவருடைய கிருபைகளை குறித்து அவன் பாராட்டுவதாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். துக்கத்தோடு வாழக்கூடிய தாவீது வனாந்தரத்திலே வேட்டையாடப்பட்ட சூழ்நிலையிலே துக்கத்தோடு சுற்றி திரிந்த தாவீது பெரிய அரசனாக இருந்தவன், பைத்தியக்காரனை போல அங்கும் இங்கும் சுற்றி திரியக்கூடிய பரிதாபமான சூழ்நிலை. ஏன் என்னை மறந்தீர் என்று கேட்கிறானே பரிதாபமாக. இமைப்பொழுது உன்னை மறந்தேன், இருப்பினும் நீடிய சகாயத்தோடு உன்னை சேர்த்துக் கொள்வேன் என்று தாவீது சொன்னார், நமக்கு சொல்லுகிறார். தாய் மறந்தாலும் நான் மறவேன் என்று ஆண்டவர் சொன்னார். ஆண்டவர் நமக்கும் சொல்லுகிறார், எருசலேமே, நான் உன்னை மறந்தால் என் வலதுகை தன் தொழிலை மறப்பதாக என்று இஸ்ரவேலுக்கு ஆண்டவர் சொன்னார், நமக்கும் சொல்லுகிறார். மறவாத தேவன், விலகாத தேவன், கைவிடாத தேவன். இதை முன்னிட்டு தாவீது செய்தது என்ன? முதலாவதாக கர்த்தருக்கு அவன் காத்திருந்ததாக 5ஆம் 11ஆம் வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். காத்திருந்த கர்த்தர் அவர் பலனளிப்பார் என்று விசுவாசித்ததினாலே அவரை துதித்தான் என்று சொல்லி 5ஆம் 11ஆம் வசனங்களிலே நாம் காண்கிறோம். அது மட்டுமல்ல, கர்த்தரை நோக்கி அவன் ஜெபித்தான் என்று சொல்லி கூட 6ஆம் 8ஆம் வசனங்களிலே பார்க்கிறோம். யோர்தான் தேசத்திலே, எர்மோன் மலையிலே, சிறு மலையிலே, பெரிய மலையிலே, சிறிய மலையிலே அங்கெல்லாம் இருந்து ஆண்டவரை நோக்கி விண்ணப்பித்தான் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். 8ஆம் வசனத்திலே ஆண்டவருக்கு பாடல் பாடினான் என்று சொல்லியும் அந்த சங்கீதம் அறிவிக்கிறது. நன்மையிலே நன்றி செலுத்தியவன்,
துன்பத்திலே துதி செலுத்தியவன். காரணம், கர்த்தரிடத்திலே நம்பிக்கையோடு வாழ்ந்தவன். கழுமரத்திலே கட்டி வைக்கப்பட்டு சவுக்குகளினால் அடிக்கப்பட்ட பவுலும் சீலாவும் பாடினார்களே, அந்த பாட்டு தாவீதுக்கும் இருந்தது என்று சொல்லி இந்த பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். அப்படி செய்வதே உங்களை குறித்து தேவனுக்கு சித்தமாயிருக்கிறது. இந்த வசனத்தின்படி நன்மையிலே நன்றி செலுத்தி துன்பத்திலே துதி செலுத்தி தாவீதை போல வாழ வேண்டியது நம்முடைய கடமை. காரணம், தேவன் எல்லாரையும் எல்லாவற்றையும் ஆள்கிறார். நம்முடைய பாதுகாப்போ கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. நம் கர்த்தருடைய பிள்ளைகள், ராஜாவின் பிள்ளைகள், அடிமைகள் அல்ல. அவருடைய சித்தப்படி அவர் நம்மை ஒவ்வொரு நாளும் வழிநடத்த விரும்புகிறார். தாகமுள்ளவர்களே, தியக்கமுள்ளவர்களாக, துக்கமுள்ளவர்களாக நீங்கள் வாழ வேண்டாம். உங்கள் தெய்வம் ஜீவிக்கிறார். உங்களுக்குள்ளே, உங்களை சுற்றிலும் அவர் உங்களை வாழ வைப்பார். கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை ஆராயவும், எங்கள் வாழ்க்கையை ஆராயவும், உம்முடைய சந்நிதியிலே எங்களை வழிநடத்தினீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கர்த்தாவே, தாவீதை போல நாங்கள் கர்த்தருக்கு எடுத்த காரியங்களிலே, குறிப்பாக தேவன் மேலே, தேவாலயத்தின் மேலே தாகமுள்ளவர்களாக நாங்கள் ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய ரட்சிப்பின் மேல், உம்முடைய நீதியின் மேல், உம்முடைய வசனத்தின் மேல், உம்முடைய பிரசன்னத்தின் மேல், உம்முடைய ஞானத்தின் மேல், உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் மேல் நாங்கள் தாகமுள்ளவர்களாக வாழ ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் அருள் செய்யும். எங்கள் ஆத்மா கலங்காமல், எங்கள் இருதயம் குழம்பாமல், எந்த தியக்கமும் தயக்கமும் இல்லாமல், எந்த துக்கமும் எங்களை மேற்கொள்ளாமல் இருக்கத்தக்கதாக உம்மை நோக்கி ஆண்டவரே நாங்கள் சார்ந்து வாழவும், உம்மை நோக்கி பார்த்து பிழைத்து பிரகாசமடைந்து வாழவும் ஆண்டவரே நீர் எங்களை உறுதிப்படுத்தும். உம்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம். நாங்கள் பிள்ளைகள், உம்முடைய சொந்த மக்கள். நீர் எங்களை காத்துக்கொண்டு அரவணைத்து ஆசீர்வதிப்பீர். உம்மையை சார்ந்து உம்முடைய பாதத்திலேயே நாங்கள் தங்கி விடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.